அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய்ங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாடி எனக்காக சில்வரில் ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. ஸோ ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகிட்டாரு, அதுதான் பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் கைக்கு ஒரு சின்னதாக ப்ரேஸ்லெட் வாங்கலாம் தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தான். நிறையவே ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி சுத்தமாக இல்லை. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மெலிசா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து கைக்கு எதுவுமே சூட் ஆகலைங்க. ஸோ நான் வந்து ஒன்றா வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் சரி இவரும் சரி ஒன்றொன்னா செலக்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. செலக்ட் பண்ணால் மட்டும் போதுமா, கையில் போட்டு பார்க்கணும்ல. ஸோ அதனால் ஒவ்வொரு ட்ரேவாக எடுத்து நானும் இவரும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கையில் போட்டு விட சொன்னேன். ஒரு சிலது நல்லா இருந்ததுங்க. ஸோ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்த மாதிரி இருந்தது. டிசைன்ஸ் அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகவே இல்லை. பட் நான் வாங்கியே ஆகணுன்றதுக்காக ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. ஸோ ஒன்றுன்னா பாருங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து ஓரளவுக்கு டிசைன்ஸ்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் நல்லா இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போட்டு பார்த்து வீடியோ இப்படி எடுக்கிறேன், மிரர் முன்னாடி போய் நிற்கிறேன். பட் நான் வந்து கொஞ்சம் ஃபேட்டுன்றதால என் கைக்கு எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்தது. சரி வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஒரு வழியாக செலக்ட் பண்ணேங்க. அதுவும் எப்படி செலக்ட் பண்ணேன் தெரியுமா? அக்கா வேறு ட்ரேவே இல்லைக்கா, இவ்வளோதாங்க டிசைன் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, ஏதோ ஒன்று பிடிச்சதா எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து 9:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. பட் இருந்தாலும் அங்கே வந்து க்ளோசிங் டைம்ன்றதால நிறைய ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒவ்வொன்றா போட்டு காட்டிகிட்டு இருந்தா. ஸோ அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மிரர் முன்னாடிலாம் போய் செலக்ட் பண்ணி பில்லை போட்டு ஒரு கேல்குலேஷன்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாங்க போயிட்டேங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து சில்வர் ஷாப்பிங் தான் போச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பில் பே பண்ண போயிட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா அந்த கடையெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டேங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு பொருள் வாங்க போனால் 4 பொருள் மேலே கண்ணு போவோம். அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருந்தது, நிறைய என்னென்னலாம் இருக்குன்றதை அந்த கவுண்டர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்ட அப்புறம் தான் கிளம்புனேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கடையில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் தான், அவ்வளோதாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.